டிப்ரெஷன் இஸ் a thing. இட்ஸ் லைக் ஒரு வலை மாதிரி தெரியுமா? Okay. எல்லாரும் ஹாப்பியா இருந்தாக்கா அவங்கள கண்ட்ரோல் பண்ண கஷ்டம். ஆமா தானே? எல்லாரும் ஒரு வகையில ஒரு ப்ராப்ளம் ஒரு சேட்னஸ் இருந்தாக்கா அவங்கள கண்ட்ரோல் பண்றது ஈஸி. Hey guys, welcome to What Are We? இன்னைக்கு நம்ம ஒரு புது எபிசோட் ஆஃப் உருட்டு கருத்து பேச போறோம். So the topic for today is depression. பேசுங்க நீங்களே பேசிருங்க இன்ட்ரோடக்ஷன் ஃபுல்லா. டிப்ரெஷன் வந்து இப்போதைக்கு யாரு கேட்டாலும் அவங்களுக்கு அந்த வார்த்தைனா என்னன்னு தெரியும். பிகாஸ் at one point or other we have gone through it, but maybe நமக்கு தெரியாமலே அது வந்திருக்கலாம், நமக்கு தெரிஞ்சது வந்து. டிப்ரெஷன் வந்து நிறைய விதமா இருக்கு, அவ்வளவு வேரியஸ் இருக்கு. ஆனா ஆளாளுக்கு ஒரு விதத்துல அவங்க வாழ்க்கையில வேற அவங்களுக்கே அறியாம வந்து சில பேர் அப்படியே ஓவர் கம் பண்ணிடுவாங்க அவங்களுக்கே தெரியாம. சில பேருக்கு அது ஒரு இம்பாக்டா ஒரு இதா ஒரு மென்டல் வளரும் போது எல்லாத்துக்குமே தெரியாம தான் டிப்ரெஷன்னா என்னன்னு தெரியாம தான் எல்லாமே கோ த்ரூ. இப்போ நம்ம வந்து அத பத்தி பேசுவோம் ஆடியன்ஸ் கிட்ட. வாட் இஸ் டிப்ரெஷன்? இஸ் டிப்ரெஷன் சேட்னஸ்? டிப்ரெஷன் இஸ் பார்ட் ஆஃப் சேட்னஸ், பட் இட் இஸ் நாட் ஜஸ்ட் சேட்னஸ். டிப்ரெஷன் எப்படி உருவாகும்? என்னோட இது வந்து முக்கியமாக சொல்றோம், இது வந்து நாங்க ஒன்னும் மென்டல் ஹெல்த் ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் இல்ல. நாங்க வந்து எங்க இதுல வந்து பேசுறது இது சோ மெயின் இது மனநல அதெல்லாம் நாங்க இல்ல, எங்களுக்கு தெரிஞ்சுதான் நாங்க இதை பத்தி பேசுறோம். பேசிக்கலி அதை பத்தி தான். ஸோ வந்து டிப்ரெஷன் என்ன கேட்டீங்கன்னா வந்து மெயின் ரீசன் ஆஃப் டிப்ரெஷன் என்ன? இப்ப ரீசெண்டா நான் இது பண்றதுல அலோன், நிறைய பேர் வந்து அலோனா இருக்கும் போது அவங்க மைண்ட்ல வந்து எம்டி மைண்ட் இஸ் a devil's playground மாதிரி. ஒன்ஸ் அவங்க என்ன சொல்றது, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்சிட்டி அதெல்லாம் வரனால, தாழ்வு மனப்பான்மை அதெல்லாம் வரனால வந்து அப்படியே இட் லீட்ஸ் டு டிப்ரெஷன். இன் சென்ஸ் ஆஃப் லைக் அவங்க வந்து செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் குறைஞ்சிக்கிட்டே வருது. அது வந்து நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு ஃபார் தேம் டு அவங்க செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் குறையறதுக்கு நிறைய ரீசன் இருக்கு, அதை பத்தி அப்புறம் பேசுவோம். ஆனா வந்து மேஜரா இந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் குறைய தான் வந்து இந்த டிப்ரெஷனோட ஆதிக்கம் வந்து ஒரு ஆள் மேல கூடிய ஆகுது. they go to a mental state where that அவங்களுக்கே வந்து அவங்க செய்யறது சரியா தப்பா, அவங்க செய்யற எல்லாத்துக்கும் அவங்களுக்கே ஒரு கொஸ்டின் மார்க் வந்துருது ஆட்டோமேட்டிக்கா. அவங்க ஆக்சுவலா உண்மையா நல்ல விஷயம் செஞ்சாலே அவங்களுக்கு என்ன தோணுதுன்னா வந்து நான் தப்பு பண்றேனா, இதை சரியா செய்யறேனா, அது சரியாவே இருக்கும் இருந்தாலும் அது சரியா செய்யறேனா தப்பா, இவங்களை கேட்கணுமா, அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க மைண்ட் அப்படியே போய்கிட்டு இருக்கு. ஃபுல்லா கொஸ்டின் மார்க், அவங்க வாழ்க்கை அதோட என்ன ஆயிடுது, கொஸ்டின் மார்க்கா மாறிடுது. அண்ட் அது வந்து ஒரு இது பண்ணிக்கிட்டே இருக்கு, அவங்களுக்கு ஒரு இரிட்டேஷன் மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கு. அது வந்து இட்ஸ் ஆக்சுவலி மென்டல் இல்னஸ். ஆனா வந்து அது அவங்க அறியறதுக்கு கொஞ்சம் ரொம்ப டைம் எடுத்துப்பாங்க. ஏன்னா அவங்க நினைச்சுப்பாங்க அது பாஸ் பண்ணிடும் டெய்லி இது இந்த மாதிரின்னு. ஆனா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தான் ஆக்சுவலா ஹெல்ப்புக்கு போகும்போது அவங்க கண்டுபிடிப்பாங்க. இது என்னோட ஐடியாலஜில டிப்ரெஷன் பத்தி. உங்களோட ஐடியாலஜி? நான் டிப்ரெஷன் எப்படி பாக்கறேன்னா வந்து இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் டிப்ரெஷன் எப்படின்னா, ஒரு விஷயம் வந்து நான் கிடைக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். ஓகே, அது வந்து எனக்கு கிடைக்கிற மாதிரி வந்துட்டு அது கிடைக்காம போகும்போது அது வந்து ஒரு டிப்ரெஸ் ஆகுது, டிசீவ்னஸ். சோ அது அந்த ஏமாத்தம் இது வந்து அது ஏத்துக்க மாட்டேங்குது மனசு. ஓகே, நான் நினைக்கிறேன் சரி இது நம்ம வந்து இப்போ ஒரு விஷயம் செய்யணும்னு நினைப்போம், நம்ம அது ஏதோ நம்ம செய்யணும்னு அது கிட்ட வந்துட்டு அது இன்னும் லைக் அந்த டச் பண்ணிட்டு திருப்பி வந்துருது. ஸோ அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் டிப்ரெஸ் ஆகும். இன்னொன்று வந்து எனக்கு வந்து லோன்லினஸ் வந்து டிப்ரெஷன் கொடுக்காது. நிறைய பேர் சொல்லுவாங்க லோன்லினஸ் வந்து டிப்ரெஷன் கொடுக்கும்னு. எனக்கு வந்து லோன்லினஸ் வந்து நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன். என்னோட லோன்லினஸ் வந்து நாட் சேயிங் தட் எனக்கு ஆள் கூட இருக்கிறது பிடிக்காதுன்னு, பட் எனக்கு ஆள் கூட இருக்கிறதோட என்னோட தனிமை வந்து எனக்கு அது வந்து செல்ஃப் லவ் வந்து ஒன்று கூடயா இருக்கு. ஸோ அதுக்குள்ள வந்து ஸோ டிப்ரெஷன்ல வேரி ஆகுது. சில பேருக்கு வந்து லோன்லினஸ்னால டிப்ரெஷன் வந்து, சில பேருக்கு லோன்லினஸ்னால ஹாப்பினஸ் வருது. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க ப்ரோ? ஸோ இப்போ நான் எக்ஸாக்ட்லி என்ன நினைக்கிறேன்னா, ஐ திங்க் வி ஆர் நாட் டு அ பாயிண்ட் ஓவர் யூசிங், பட் நம்ம வார்த்தை புரியாம டிப்ரெஷன் யோசிக்கிறோம். பிகாஸ் நிறைய பேர் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிரேக்அப்னால டிப்ரெஷன்லாம் இருக்கு, ஐ அக்ரி. பட் ஒரு சின்ன மிஸ்ஹேப் நடந்தாக்கா we tend to get sad. that is sadness. பட் நம்ம வந்து கொஞ்சம் மனசு உடஞ்சிட்டா அதை டிப்ரெஸ்டா நினைக்க கூடாது. பிகாஸ் திஸ் இஸ் மை வியூ ஆன் டிப்ரெஷன். ஸோ நம்ம ஒரு ஹியூமன் பீங்கா இருக்கிறதுல there is 4 faculties: our mind, our body, our energy and our emotions. Most of them emotions கொஞ்சம் ஹர்ட் ஆயிட்டாலே அதான் டிப்ரெஷன் நினைக்கிறாங்க. I feel depression, the actual depression targets all 4 of this. Your body is down, your mind is down, you cannot think of new things, your energy is down. உங்களுக்கு அந்த புது நீங்க எவ்வளவுதான் ஒரு விஷயம் செஞ்சாலும் உங்களுக்கு வந்து அந்த ஃபெட்டிக்னஸ் இருந்துகிட்டே இருக்கும்.
அந்த எனர்ஜி, அந்த பம்ப் அப் ஃபீலிங் வராது உங்களுக்கு. அண்ட் ஆஃப் கோர்ஸ் இமோஷன்ஸ் இஸ் இந்த நாலு ஃபேக்கல்ட்டியும் நம்ம வாழ்ற ஃபேக்கல்ட்டியும் பெருக்குன்னா ஹந்தாம். அப்பதான் வந்து டிப்ரெஷன் கம்ஸ். பிகாஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஆக்சுவல் டிப்ரெஸ்டா இருக்கிறவங்க வந்து தே ஓன் லைக் சன்லைட் ரூம்லயே இருப்பாங்க, பெட்ஷீட் போட்டு பிளாங்கெட் அடியிலே இருப்பாங்க. பிகாஸ் their body doesn't want to function, their mind doesn't want to push, energy doesn't want to supply. மீன்ஸ் அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும் செய்யணும், இப்ப இவ்வளவு பேர் சொல்றாங்களே செய்யணும் இது இருக்கும், ஆனா அவங்களுக்குள்ளேயே வந்து ஏதோ ஒண்ணு அவங்களை தடுத்துக்கிட்டே இருக்கும். அதுதான் வந்து இந்த டிப்ரெஷன் ஒன்று, இது ஒரு ஆதிக்கம்னு சொல்லலாம் நம்ம. அந்த மாதிரி இது பண்றதுனால அந்த they don't get the energy to push themselves up. அவங்களுக்கு மைண்ட்ல இருக்கு அது செய்யணும், மனசுல தோணும், ஏன்னா ஒரு ஆள் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இது பண்ண அது பண்ணுன்னு செய்யணும்னு தோணும், ஆனா ஏதோ ஒரு ரீசன்னால அது தள்ளி போய்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு என்ன கேட்டா ஒரு கம்ப்ரெஷன் ஆன் பீப்பிள் பர்சன்ஸ் மைண்ட். அந்த மாதிரி. ஸோ இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போ டிப்ரெஷன் வந்து இப்போ தனிஷ் சொன்ன மாதிரி, இப்போ டிப்ரெஷன் வந்தா ஒரு ஆளால மூவ் பண்ண முடியாது, லெஸ் மோட்டிவேட்டடா இருப்பாங்க. ஓகே, பட் அவங்களுக்கு வந்து ஒரு டெய்லி ருட்டீன் இருக்கும். ஆமா, ஓகேவா? அந்த ருட்டீன் வந்து தே ஹேவ் டு ஃபாலோ, வெதர் தே ஆர் டிப்ரெஸ்ட், சேட், ஹாப்பி, எதுவா இருந்தாலும் அது ஃபாலோ. சோ இந்த டிப்ரெஸ்ஸா இருக்கும்போது நீங்க சொன்ன மாதிரி லைக் அவங்க ஒரு இதுக்குள்ளே அடைஞ்சிருக்கணும், லைக் யாரும் பார்க்க வேணாம் அப்படின்னு, பட் ஸ்டில் தே ஹேவ் டு ஃபாலோ தேர் ருட்டீன். அது என்ன ஆகும்னா அதெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க, ஆனா வந்து வெறும் சலிப்பு தன்மையோட செய்வாங்க. சோ மோட்டிவேஷன் இல்லாம அந்த they feel fully unmotivated. சும்மா இது வந்து என்ன சொல்றது, ஏன் தெரியுமா, இப்ப நீங்க சொல்ற எக்ஸாம்பிள் சொல்றேன், அதை ஏன் அவங்க செய்வாங்கன்னா அவங்களுக்கும் செய்யறதுக்கு ஒரு விஷயம் இருக்காது, புரியுதா? சோ அந்த ஆட்டோனமஸ்க்கே அவங்க வந்து அடாப்ட் ஆயிப்பாங்க, இதுதான் என் வாழ்க்கை, இப்படிதான் நான் போவேன். சோ இப்ப இவர் சொல்ற மாதிரிதான் அது ஏன் வந்து அந்த இவால்வ்னஸ் வராதுன்னா, ஏன்னா அவங்க மைண்ட் வந்து அதுல ட்ராப் ஆயிருச்சு. இதுதான் என்னோட வாழ்க்கை, நான் இப்படிதான் டெய்லி காலைல எந்திரிக்கிறேன், வேலைக்கு போறேன், வீட்டுக்கு வருவேன், இப்ப ஃபேமிலினா ஃபேமிலியை பாத்துக்கிறேன், தூங்குறேன், திருப்பி எந்திரிக்கிறேன், வேலைக்கு போறேன், அப்படியே பிக்ஸ் ஆயிரும். அவங்க அதெல்லாம் இப்ப நீங்க சொல்ற மாதிரி நிறைய பேர் நடக்கிறவங்க நார்மல் ஹியூமன் பீயிங்ஸ் ஒர்க்கிங் ஆளுங்க எல்லாருக்கும் இது இருக்கு, ஆனா வந்து அவங்களே வந்து அவங்க அறியாம இதுல இருக்காங்க. அது எப்ப வந்து வெளி கொணரோன்னு என்ன கேட்டீங்கன்னா, ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ் போகும்போது. எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ் என்ன கேட்டீங்கன்னா, எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ்னா எப்படின்னா, இது நிறைய சிம்டம்ஸ் இருக்கு. இப்ப நீங்க சொன்ன நம்ம பேசுறது எல்லாமே சிம்டம்ஸ் தான் ஆஃப் ஒரு டிப்ரெஷன். எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ் எங்க போவோம்னா, டில் அ பாயிண்ட் அவங்க அந்த உள்ள நான் சொன்ன அந்த கம்ப்ரெஷன் இருக்குல்ல, அதை அடக்கி வச்சிருப்பாங்க. ஏதாச்சும் ஒரு ரீசன்னால ஏதாச்சும் ஒரு வார்த்தை, ஏதாச்சும் ஒரு செயல் அதை பர்ஸ்ட் அவுட் பண்ண வைக்கும். அப்பதான் அவங்க ரியலைஸ் பண்ணுவாங்க, ஆக்சுவலி இது ஒரு ப்ராப்ளமா எனக்கு இருக்கு, இது பண்றதுக்கு நான் வந்து இது ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும், அதை டேக் கேர் பண்றதுக்கு. ஆனா சேட்லி இது வந்து ஒரு நல்ல விதத்துல உங்களால சொல்ல முடியாது. இது வந்து என் பர்சனல் ஒப்பீனியன். ஒரு நல்ல விதத்துல நம்ம இது சொல்லிக்கிட்டே இருப்போம். இப்ப நான் சொன்ன மாதிரி இப்ப சொல்றால இந்த டெய்லி ரொட்டீன் இப்ப சொல்லிக்கிட்டே இருப்ப, திருப்பி இப்படி செய்யாத, வெள்ளநெந்திரி, ஏதாச்சும் ஒன்னு ரீசன் வச்சுக்கலாம். ஒன்னும் எனர்ஜெட்டிக்காரு, ஒன்னும் ப்ரொடக்டிவாரு, டெய்லியே சொல்லுவோம். அவங்களுக்கு ஆசை தான், ஆனா செய்ய முடியாது. சோ இதே மாதிரி போயிட்டு இருக்கும் போது திடீர்னு அது ஒரு நாள் பர்ஸ்ட் ஆகும், அந்த பபிள் வந்து அவங்களுக்கு பர்ஸ்ட் ஆகிற மாதிரி. அப்பதான் அவங்களுக்கு தெரியும் இது ஒரு சிவரிட்டியா இருக்கு அவங்களுக்குன்னு, அவங்களுக்கு ஒரு தாட் வர மாதிரி. ஆனா என்ன ஆகும்னா, அது நல்லா சொல்ற வரைக்கும் அவங்க புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. நம்ம வந்து என்ன ஆகும்னா ஆப்போசிட் ஆளு ஒரு எனிமியாயி அவங்க அதை ஹார்ஷ்னஸ் அவங்க மேல போடணும். அப்பதான் வந்து அவங்களுக்கு அந்த பபிள் பர்ஸ்ட் ஆயிட்டு தே ரியலைஸ், ஆமா என்னோட கெப்பாசிட்டி ஒன்னும் கூட, என்னால ஒன்னும் கூட வேலை செய்ய முடியும், என்னோட திறமை ஒன்னும் நிறைய இருக்கு, நான் அதை முடக்கி போட்டுட்டேன். இது வந்து எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் தெரியும். நான் ஒரு பர்சன் டஃப் லவ் ரொம்ப நம்புறேன். லவ் பை இட் செல்ஃப் அக்ரி பண்ணுவேன். நான் அப்போஸ் லவ் எல்லாம் ஒன்றும் இல்லை. டஃப் லவ் வந்து என்ன கேட்டா ஒரு ஆளை வந்து மோல்ட் பண்ணுது. டஃப் லவ் வந்து இப்ப நிறைய பேருக்கு வந்து உண்மையை வந்து மூஞ்சுக்கு நேரம் சொல்ல வராது. நிறைய பேர் வந்து பின்னாடி வச்சுப்பாங்க, சீக்கிரட்டா வச்சுப்பாங்க, வேற ஆள் அவங்க மனசு நோவக்கூடாது, காசிப் சுத்தி காசிப் பண்ணுவாங்க. எல்லாருக்கும் தெரியும் அவங்கள பத்தி, ஆனா அவங்க கிட்ட போய் பேச மாட்டாங்க இதை பத்தி. என்ன கேட்டீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு. ஏன்னா அவங்களை விட ஆப்போசிட்ல முன்னுக்கு சுத்தி இருக்கிற என்வாயர்மெண்ட் தான் தெரியும் அவங்க ஆக்சுவலி ஒரு ப்ராப்ளம் கோட்ரூ பண்றாங்க, அவங்களுக்கு ஆக்சுவலி ஒரு இஷ்யூ இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தோண ஆரம்பிச்சிடும். ஏன்னா அவங்க பிஹேவ் பண்ற விதம், அந்த எனர்ஜெட்டிக் இல்லாதவங்க நம்ம தெரிஞ்ச ஒரு இது இருக்கு. அப்பதான் நம்ம பின் பாயிண்ட் பண்ணி அவங்ககிட்ட பேசும்போது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். அந்த டஃப் லவ் கொடுக்கும்போது ஒரு இது வந்து என்னோட ஒப்பீனியன்ல இது ஹோல் இஷ்யூல. So okay, we spoke about a few symptoms briefly. So is there any more symptoms that we can of course maybe give to the public? Maybe like இப்போ நிறைய பேரு எனக்கு டிப்ரெஷன் இருக்குன்னு சொல்லி சுத்திட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா ஆக்சுவலா டிப்ரெஸ்டா இருக்கிறவங்களால அவங்க தெரியாமலே டிப்ரெஸ் ஆகுறாங்க. Mostly வந்து நினைக்கிறேன் unaware. So if this is the case, how can we help the people இந்த சிம்டம்ஸ்லாம் அவங்களுக்கு இருக்குன்னா there are chances that உங்களுக்கு டிப்ரெஷன் நாங்க உங்களுக்கு டயக்னோஸ் பண்ணலாம், we are not qualified to do that. But இந்த சிம்டம்ஸ்லாம் இருந்தா
there are chances you may be facing depression. ஆமா. So உங்க ஒப்பீனியன்ல what is one symptom? ஓகே ப்ரோ, சிம்டம் இப்போ என்னையே எடுத்துப்போமே. இப்போ எனக்கு வந்து எப்படி இருக்கும்னா, எனக்கு தெரியும் இப்போ ஒரு விஷயம் வந்து எனக்கு டிப்ரெஸ் ஆச்சு, நான் வந்து டிப்ரெஸ் ஆகிட்டேன்னு ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். பட் எனக்கு வந்து அது டிப்ரெஷன், அது லாங் டர்மாக போகிறது, எனக்கு வந்து அது ஒரு பாசிங் டிப்ரெஷன் தான். ஓகே, இப்போ எனக்கு அது ஒரு டிப்ரெஸ்ஸாக இருக்கு, ஒரு விஷயத்தினால எனக்கு நான் டிப்ரெஸ் ஆகுறேன்னா அது வந்து ஒரு 1-2 daysல வந்து அது எனக்கு அப்படியே பாசிங் ஆயிடும். அந்த டிப்ரெஷனை நான் அப்படியே மனசுக்குள்ள போட்டுக்கிட்டு அதை பத்தி யோசிச்சுக்கிட்டு அப்படியும் இருக்க மாட்டேன் நான். சில பேர் அந்த டிப்ரெஷனை அப்படியே அவங்க மனசுக்குள்ள ஏத்திக்கிட்டு அதேதான் போச்சு, அதே தான் இது பண்ணுச்சு. இப்போ நீங்க சொன்னீங்க டிப்ரெஸ் ஆகுனா லெஸ் மோட்டிவேட் ஆயிரும் அப்படின்னு. இட் இஸ் ட்ரூ. பட் என்ன கேட்டா அது ஒரு 1-2 days. அந்த 1-2 daysக்குள்ள நம்ம அடுத்த இதுக்கு நம்ம மூவ் பண்ணி போயிட்டோம்னா ஐ திங்க் the chances are high to get away from அது வந்து என்ன சொல்றது, rather than டிப்ரெஸ் சொல்லல, ஒரு டவுன் டைம் மாதிரி. அவருக்கு டவுன் டைம் வந்து அதை மூவ் ஆன் பண்ணிட்டு போயிடணும். நம்ம மோஸ்ட் பீப்புள் என்ன பண்றாங்கன்னா, அந்த டிப்ரெஷன் வந்துருச்சா அதை பிடிச்சிக்கிட்டு ஓகே ஐயோ இப்படியே போச்சு இப்படிதான் போல, இதுக்கப்புறம் அந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் யோசிக்க மாட்டாங்க. ஸோ வாட் ஐ வில் டூ, ஐ வில் ஜம்ப். ஓகே ஐ டூ. இதை மறைக்கிறதுக்கு என்ன பண்றது? அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு மேனிஃபெஸ்டேஷன் மாதிரி என்ன ஆயிருதுன்னா, இப்ப அவர் சொன்ன மாதிரி மூவ் ஆன் பண்ணிட்டாங்கன்னா அந்த பிரச்சனை அங்க முடிஞ்சிருச்சு. ஆனா இல்ல, எனக்கு டிப்ரெஸ்டா தான் நான் இருக்கேன்னு திருப்பி அவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கே அறியாம எனக்கு என்ன பண்ணிக்கிட்டேன்னா, நான் ஒன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா நான் தூங்கி இருந்துச்சுன்னா சரியாயிருவேன். பட் இட் இஸ் ட்ரூ. எனக்கு வந்து சோகமா இருந்தேன், டிப்ரெஸ். எனக்கு இன்னும் வரைக்கும் கிளியரா சொல்ல சொன்னீங்கன்னா டிப்ரெஸ்க்கும் சோகத்துக்கும் எனக்கு வித்தியாசமும் தெரியாது. நிறைய வந்து அங்கதான். சோ நான் அதை போட்டு நான் குழப்பிக்க மாட்டேன். சோ நான் எனக்குள்ள நான் என்ன பண்ணுவேன்னா, ஓகே எனக்கு சோகமா இருக்குன்னா ஐ ஜஸ்ட் கோ ஸ்லீப். த நெக்ஸ்ட் டே ஐ woke up, it's a fresh day for me. Whatever happened is last night's story. I don't care about it. So it's a new day for me. ஸோ இப்போ சிம்டம்ஸ் கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து சொன்ன மாதிரி அந்த லேக் ஆஃப் ப்ரொடக்டிவிட்டி. என்ன கேட்டிங்கன்னா, ரொம்ப ஆன்ஷியஸாக மாறிடுவாங்க. அந்த பர்சன் பை தம் செல்ஃப் ரொம்ப ஆன்ஷியஸாக இருப்பாங்க, ஆல்வேஸ் ஆன்ஷியஸாக இருப்பாங்க. இப்போ எப்படி ஆகும்னா, லைக் சின்ன விஷயத்துக்கு ரொம்ப பயப்படுவாங்க. எனிதிங், அது என்ன வேணா இருக்கலாம், சிம்பிள் திங்காக இருக்கலாம். இப்போ என்ன சொல்றது, சாப்பாடு லேட்டாகவே கொடுத்துட்டாங்க, ஏதாச்சும் ஒரு ரீசன், ஹாஸ்பிட்டலுக்கு சாப்பாடு லேட்டாக கொடுத்துட்டாங்க, ஏதாச்சும் ஒன்று லேட் ஆயிருச்சு, அது வந்து அவங்க ஒரு பெரிய விஷயமா எடுத்துப்பாங்க. அது ஒரு பெரிய தப்பா ஆயிருச்சு, என்னால தப்பு நடந்துருச்சு, இல்ல செய்யாமையே இது செஞ்சுட்டாங்களோ, அது ஒரு ஆன்ஷியஸ்னஸ் இருக்கு. அப்படின்னு எப்படி தெரியுமா, எப்படி எக்ஸாம்பிள்லாம் சொல்ல சரியா, ஒரு விஷயம் இல்ல ஆனா அவங்களே மல்டிபிள் சினாரியோஸ் கிரியேட் பண்ணி இது அப்படின்னா பிஃபோர் அந்த ஆக்சுவல் திங் ஹேப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி இப்படிதான் நடக்க போகுது. அவங்க என்சைட்டி தான். ஆனா என்ன ஆகுது, என்சைட்டி வந்து நெகட்டிவ் என்சைட்டி, நாட் பாசிட்டிவ். இப்ப நம்ம வந்து பாசிட்டிவ் அவுட்கம் எதிர்பார்ப்போம். அவங்க வந்து நீங்க என்னதான் பாசிட்டிவாவே சோ இவங்க ஒரு சினாரியோ கிரியேட் பண்ணிட்டு அவங்களே வந்து இது இப்படி நடக்க போகுதுன்னு சொல்லி அதனால டிப்ரெஷன் லீட் டு டிப்ரெஷன். அது என்ன ஆகுதுன்னா, எப்படி இப்ப நம்மளுக்கு தெரியும் அதுல ஒரு பாசிட்டிவ் அவுட்கம். ஆமா, ஆனா அந்த பாசிட்டிவ் அவுட்கம் நம்ம சொல்லும் போதே அவங்க சொல்லுவாங்க இல்ல இப்படி நடக்கும். அதுக்கு வந்து ஆக்சுவலி அவங்க தப்பு இல்ல, ஏன்னா அவங்களோட மென்டல் ஹெல்த் வந்து அது ஸ்டேபிளா இல்ல அந்த இடத்துல. அவங்க நம்ம வந்து பாசிட்டிவா பாக்குறோம், நம்ம வந்து ஏ ஓ பின்னு பாக்குறோம், அவங்க வந்து பி மட்டும் தான் பாக்குறாங்க. சிம்பிளா சொன்னா சில பேர் ஆப்டிமிஸ்டிக்கா இருப்பாங்க, இவங்க வந்து ஆன்டி ஆப்டிமிஸ்டிக். இவங்க ஆப்டிமிஸ்டிக் வந்து ஒரு இதா யோசிக்க மாட்டாங்க, யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் எப்படியோ தப்பா நடக்க போகுது. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த தாழ்வு மனப்பானாலேயே வந்து இந்த மாதிரி அந்த தாட் வந்துருதுன்னு. அது வந்து என்ன ஒரு சிம்டம்ஸ்லாம் என்ன கேட்டீங்கன்னா, வேற ஏதாச்சும் ஐ ஃபீல் பிகாஸ் இது நான் வந்து ஜஸ்ட் ரீசென்ட்லி லாஸ்ட் வீக் தான் நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். நாட் டிப்ரெஷன். என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன்னா, லாஸ்ட் வீக் ஐ ஹேட் எக்ஸ்ட்ரீம் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம். ஸோ அந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்னால எனக்கு ரொம்ப லெத்தாஜி, மந்தமா எனக்கு நடக்க முடியல. ஐ ஃபெல் ஐ வாண்ட் பி அன் பெட் ஆல் தி டைம். ஸோ நான் வந்து ஆக்சுவல் டாக்டர் கிட்ட போயிட்டு இந்த கேஸ்ட்ரிக் நான் மருந்து கேட்கும் போது நான் அப்ப டாக்டர் கிட்ட சொன்னேன், எனக்கு ஐ ஃபீல் ப்ளோட்டட், அதனால வந்து ஐ ஜஸ்ட் வாண்ட் லை டவுன். எனக்கு அப்படிதான் ஃபீல் பண்ணுது. தி ஃபர்ஸ்ட் திங் தி டாக்டர் ஆஸ்க், அவங்க சரௌண்டிங் ஏதாவது பேட் ஹேப்பனிங்ஸ், லைக் அவங்க என்ன மீன் பண்றாங்கன்னா, ஐ யூ டிப்ரெஸ்ட்? அவங்க மென்டல் ஹெல்த் ஸ்டேபிளா இருக்காங்க. ஒன் சிம்டம் ஐ நோட்டீஸ் தட் ஈவன் த்ரூ மெடிக்கல் அட்வைஸ்னால நான் என்ன நோட்டீஸ் பண்ணேன்னா, ஒன் சிம்டம் கேன் பி தட் யோர் ஹவ் டு சே லெத்தாஜி லா, மந்தமா ஒண்ணுமே பண்ண பிடிக்காம, எனர்ஜியே இல்ல. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு பி இன் மை கம்ஃபர்ட் ஜோன். ஓகே, மெயின் ரீசன் வந்து கம்ஃபர்ட் ஜோன். அவங்க வந்து அவங்க ஒரு ஜோன் வச்சிருப்பாங்க. இப்ப நீங்க சொன்ன மாதிரி அந்த ஆட்டோனமஸா ஜோனுக்குள்ளேயே அவங்க இருந்து அதை அப்படியே பழகிடும் அவங்களுக்கு. ஆனா அதை பிடிச்சிதான் செய்யறாங்களா இல்லையான்னு அவங்களுக்கே தெரியும். தெரியும். அன்லெஸ் அண்ட் அன்டில் தே கேன் கியூர் தி திங். நம்ம ஒரு ஆள் அதை
பாயிண்ட் அவுட் பண்ண அவங்களுக்கு. அப்பதான் வந்து அவங்க ரியலைஸ் பண்ணி இது பண்ணுவாங்கன்னு. So we spoke briefly about 3 symptoms of இன்னும் நிறைய இருக்கு, நம்ம ஒரு ஆளுக்கு தான். So let's talk about the factors. எதுனால டிப்ரெஷன் வருது in your opinion? மெயின் ஃபேக்டர்ஸ் முதல்ல நம்ம பேசுன மாதிரி, ஒன் வந்து அந்த லேக் ஆஃப் செல்ஃப் ஆக்சுவலைசேஷனோ செல்ஃப் கான்ஃபிடன்ஸோட குறைவு தன்மையினால வருது. பிகாஸ் அவங்களுக்கு அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்சிட்டி. இப்ப என்ன சொல்றது, சிம்பிளா சொல்லுவோம். மெயின் ரீசன் வந்து இப்ப கேர்ள்ஸ்க்கு இந்த ப்ராப்ளம் அடிக்கடி நானே கவனிச்சிருக்கேன். அவங்க பெரிய சைஸா இருந்தாங்கன்னா சுத்தி இருக்கிறவங்களா நீ குண்டா இருக்க, உனக்கு நடக்காது, நடக்க போகுது, நீ குண்டா, நீ உடம்ப குறைக்கணும், திருப்பி அதேதான். அவங்க சாப்பிடும் போதெல்லாம் போய் அவங்கள்ட்ட ஒரு விஷயம் சொல்றாங்க, என்ன வேணா இருக்கட்டும், இந்த மாதிரி போய் சொல்றது. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணும்போது அவங்க எப்படி தெரியுமா, அது திருப்பி அது நடக்கும் போது ஒரு கட்டத்துல வந்து சில பேர் வந்து அப்போஸ் பண்ணிடுவாங்க. அப்பயே வந்து ஏன் இஷ்டம், நான் சாப்பிட்றேன் சொல்லிட்டு விடுறேன். சில பேர் என்னன்னா அதை சொல்ல முடியாம, அந்த வாய்ஸ் அவுட் பண்ண முடியாம, அந்த கான்பிடன்ஸ் அவங்களுக்கு இல்ல, நான் பண்றது சரிதான், எனக்கு தெரிஞ்சா நான் பண்றேன்னு சொல்ல முடியாதனால அந்த இடத்துல வந்து அவங்க அதை அமுக்கிட்டே போறாங்களே, அது வந்து அப்படியே வந்து ஒரு கட்டரா மாறிடுது. ஏன்னா வந்து அதே வந்து அது வந்து அவங்க ஃபேமிலி நடக்கிறதா கேரி ஆன். இப்ப ஒர்க் பிளேஸ்ல அந்த மாதிரி யாராச்சும் ஒரு ஆப்ரேஷன் பண்ணலாம், அவங்க அப்படியே தான் அமைதியா இருப்பாங்க. அதே மாதிரி அவங்க லேட் ஆன் அவங்க ஃபேமிலி லைஃப், அவங்க ஒரு ஹஸ்பண்ட் ரிலேஷன்ஷிப் இருக்கும்போது அவங்க மேபி அதே மாதிரி பண்ணலாம், அவங்க அமைதியா தான் இருப்பாங்க. அது அப்படியே அவங்க ப்ராக்டிஸா மாறிடும். ஸோ என்ன கேட்டீங்கன்னா மெயின் ஃபேக்டர் வந்து அந்த செல்ஃப் லவ், அந்த கான்ஃபிடன்ஸ், அது ரொம்ப லேக் ஆவறனால இந்த இன்னொரு ஃபேக்டர் ஆல்சோ யூ மென்ஷன் இஸ் ஆபரேஷன். சோ என்ன நடந்தாலும் அந்த நேரத்துல சகித்து தன்மை, எது நடந்தாலும் பரவாயில்ல, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போவோம், நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி அந்த நேரத்துல கிளியர் அவுட் பண்ணா that emotion is gone. சோ இப்போ அந்த இமோஷன் வந்து பெண்டாம்னு சொல்லுவாங்க, அத அப்படியே அப்ரஸ் பண்ணனால தான் அது ஒரு நாள் வந்து அது என்ன ஆகுதுன்னா, ஒண்ணு உங்க போத்தலுக்குள்ள ஃபுல்லா ஆகுது. ஒன்னொன்னு விஷயம் என்ன, நீங்க இப்ப சரி சும்மா வச்சு நைட்டு நீங்க தூங்க போது அப்படியே உங்க மைண்ட் எம்டியா இருக்கல, உங்க மைண்ட் அதை நோக்கி போகும். ஏன்னா அது என்ன சொல்றது, உங்களே அறியாம உங்க சப்கான்சியஸ்ல அந்த ஒரு இம்பாக்ட் இருக்கு. சோ திருப்பி அதே நடக்காத விஷயத்த யோசிக்கிறீங்க, நடக்கக்கூடிய விஷயத்த பேசல, நடக்காம இருக்க வேண்டிய ஒரு விஷயத்த அப்படியே திருப்பி இது நடந்துருமோ, இப்படி பண்ணிடுவாங்க, நாளைக்கு என்ன சொல்லிடுவாங்களோ, அந்த மாதிரி. அது வந்து என்ன கேட்ட ஒரு மெயின் ஃபேக்டர். உங்களோட வியூ? எனக்கு டிப்ரெஷன் நான் சுத்தி பார்க்கும்போது மெயினா என்ன நினைக்கிறேன்னா, நிறைய பேரால வந்து ஷேர் பண்ண முடியல நிறைய விஷயம். சில பேர் வந்து இப்ப அவர் லோன்லினஸ் இப்ப லோன்லினஸ் வந்து அது வந்து அவங்க ஒரு ஜோனுக்கு போயிடுறாங்க. ஸோ இது மெயினா வந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு கிட் வந்து லோவா மார்க் எடுத்துருச்சு, ஓகேவா, பட் அவங்க வீட்டுல வந்து அவங்க பேரண்ட்ஸ் வந்து அவங்க பெருசா வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. பட் அந்த பிள்ளையால வந்து போயிட்டு தைரியமா போயிட்டு அவங்க அம்மாட்ட சொல்ல முடியாது, அம்மா எனக்கு வந்து மென்ஸ் வரலம்மா, எனக்கு வந்து இது ஒரு காரணம். அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்க, ஏன் மத்த பிள்ளைங்களால முடியுது உங்களால முடியாது. சோ அந்த பிள்ளையால திருப்பியும் எனக்கு ஐயோ இது நம்ம வீட்டுல இது பண்ணுவாங்களா, அது ஒரு டிப்ரெஷன் ஆகும். சோ இப்ப மனசுல ஏதாச்சும் கஷ்டமா இருக்கும், ஐயோ நம்ம அம்மா அப்பாட்ட சொன்னா இந்த ஒரு சின்ன விஷயத்துக்கே நம்மள இவ்வளவு ஏசுறாங்களே, இந்த விஷயம் இப்ப ஸ்கூல்ல ஏதாச்சும் நடந்திருக்கும், போயிட்டு சொல்றதுக்கு தைரியம் வராது. நம்ம அம்மா இந்த விஷயம் சொன்னாலே நம்மள இது பண்றாங்க, சோ இந்த விஷயம் சொன்னா எப்படி டீல் பண்ணுவாங்க, சோ நம்மளதானே திருப்பி பிளேம் பண்ணுவாங்க. சோ அதை சொல்லாம மனசுக்குள்ளே வச்சு டிப்ரெஷன் ஆகும். மேபி அது ஒரு டிஸ்கிரைப் பண்றது ஒரு ஸ்டாண்டர்ட் இந்தியன் ஹவுஸ் ஹோல்ட். இதுதான் வந்து ஒரு பேசிக், நீங்க இந்தியா எங்க வேணா பாத்துக்கோங்க, பேசிக் இந்தியனோட ஹவுஸ் ஹோல்ட் வந்து இப்படிதான் வேலை செய்யும். சோ அதுதான் வந்து அவர் சொல்ல வரு. இது வந்து ஒரு சாம்பிள் தான், நம்ம வந்து அதுக்கு எல்லாரையும் சொல்ல முடியாது, நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு சாம்பிள் வச்சு. ஓகே, சோ லெட்ஸ் சம்மரைஸ் a bit. நீ சொன்ன ஃபேக்டர் வந்து ஆபரேஷன், செல்ஃப் லவ், லேக் ஆஃப் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். நீங்க சொன்னது வந்து, நான் சொன்னது வந்து nobody to share they feel the loneliness and the so these are the few factors. என்னோட ஃபேக்டர், I feel one of the factors why depression is a thing now is because how we are programmed from small age itself. It goes back to that. ஒரு சின்ன வயசுல இருந்தே இதுதான் இப்படிதான் உங்க மைண்ட் இருக்கணும்னு நிறைய விதத்துல we are being programmed. So இத்தனை வருஷமா அப்படி ப்ரோக்ராம் பண்ணிருக்கும் போது suddenly there is some new change நாலே we can't take it. மேட்ரிக்ஸ்லயே வாழ்ந்துக்கிறோம். மேட்ரிக்ஸ் தான். And it's not இது லைஃப் ஆஃப் மேட்ரிக்ஸ். இது நம்ம ஸ்கூல்ல ப்ளேம் பண்ணலாம், அப்ரிங்கிங் ப்ளேம் பண்ணலாம். ஸ்கூல்ல ப்ளேம் பண்ணனும்னு சொன்ன கவுன்சிலிங் டிபார்ட்மெண்ட் சும்மா தான் இருக்கும். ஆமா, அவன் ஒருத்தர் இருப்பான், ஒரு சாரி ஒரு சார் இருப்பாரு, சாரி
நல்லா பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல கவுன்சிலிங் டிபார்ட்மெண்ட் அப்படியேதான் இருக்கும். யாருமே இனிஷியேட்டிவ் எடுத்து அன்லெஸ் அந்த கிளாஸ் டீச்சர் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணாதான் அந்த பிள்ளைக்கு இப்படின்னு ஒரு கவுன்சிலிங் நடக்கும். ஆமா, பிகாஸ் கவுன்சிலிங் டிபார்ட்மெண்ட் பேசிக்கலி வந்து பிலே டிசிப்ளின் மாதிரி தப்பு பண்ணாதான் அந்த கவுன்சிலிங். தப்பு பண்ண ஒரு பிள்ளை தப்பு பண்ணணும்னு அவசியம் இல்ல. நார்மலா ஏதாவது ஒரு ப்ராப்ளமா இருக்கும், நீ அதுதான் நீ கவுன்சிலிங் டீச்சர். ஆமா, ஆனா எதுக்கு? சரி, இப்ப சீன்ஸ் இவர் இதை பத்தி பேசுறதுனால, நீங்க இதை பத்தி பேசுறதுனால இது ஒரு மெயின் இது எனக்கு இருக்கு. இது வந்து இப்ப நீங்க சொன்ன அந்த மேட்ரிக்ஸ் ஒரு பர்சனல் லைஃப் இப்படிதான் இருக்கும். டு யூ திங்க் வந்து இந்த மேட்ரிக்ஸ் வந்து ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் இந்த டிப்ரெஷன் நோக்கி ஆள் போறதுக்கு? ஐ திங்க் இன் மை என் கேள்வி வந்து பேஸ்ட் ஆன் யோர் லைவ்லிஹுட், உன் வீட்டில் இருக்கிற அந்த சிச்சுவேஷன், உன் பேரண்ட்ஸ், இந்த ஸ்கூலு எல்லாத்தையும் சேர்த்து அந்த மேட்ரிக்ஸ் தான் ரீசன் நினைக்கிறீங்களா? ஐ திங்க் த மேட்ரிக் இஸ் த மெயின் ரீசன். அப்சல்யூட்லி மெயின் ரீசன் அதான். ஏன்னா நம்ம என்னதான் நினைச்சாலும் ஐ எம் a free bird அப்படின்னு நம்ம ஒரு இண்டிபெண்டன்ட் வாழ்ந்தோம் நினைச்சாலும் everything is being controlled. News that you are watching is being controlled. Social media is being controlled. இப்போ என்ன ட்ரெண்ட் வருது கூட இஸ் கண்ட்ரோல். அதுவா வரலையா, யாராவது டிசைட் பண்றாங்க. சோ அப்படி இருக்கும்போது when depression is a thing, it's like ஒரு வலை மாதிரி தருமா. எல்லாரும் ஹாப்பியா இருந்தாக்கா அவங்களை கண்ட்ரோல் பண்ண கஷ்டம். ஆமா தானே, எல்லாரும் ஒரு வகையில ஒரு ப்ராப்ளம் ஒரு சேட்னஸ் இருந்தாக்கா அவங்களை கண்ட்ரோல் பண்றது ஈஸி. பட் நான் இது எப்படி பாக்குறேன்னா, நம்ம சொல்றோம் மேட்ரிக்ஸ், ஓகே, அது நீங்க அதுல இருந்து எஸ்கேப் ஆகுறது வந்து கஷ்டம். மேட்ரிக்ஸ் படி தான் எல்லாரும் போய் ஆகணும். ஓகே, சோ பட் நான் என்ன சொல்றேன்னா, அது அப்படி இருக்குன்னு அது வந்து நம்மளோட சாய்ஸ் தானே. நீ அப்படி இருக்க போறேன்னா அது உன் சாய்ஸ். சொல்றது சாய்ஸ். சில பேருக்கு அது மட்டும்தான் ஆப்ஷன். ரெண்டு வரல ஒண்ணு சூஸ் பண்ணு. புரியுதா? அந்த மாதிரி ஃபேமிலியும் இருக்கு. சோ அந்த மாதிரி இருக்கும் போது இது. சோ நீங்க என்ன சொல்றீங்கன்னா, லைக் பேரண்ட்ஸ்ல இருந்து ஆரம்பிக்குதா? என்ன கேட்டீங்கன்னா ஒன் ஆஃப் த மெயின் ஃபேக்டர்ஸ். என்ன கேட்டீங்கன்னா ஏன் சொல்லுவேன்னா பேரண்ட்ஸ். ஆனா பேரண்ட்ஸ் பை தெம்செல்ஃப் அப்படி இருக்க மாட்டாங்க. இதோட மெயின் ரீசன் என்ன கேட்டீங்கன்னா சொசைட்டி, மக்கள் பேச்சு. இப்ப 4 பேர் 4 விதமா பேசுறேன்னு சொல்றாங்களே, அதுதான் இதுக்கு மெயின் ஃபேக்டர். நம்ம பேரண்ட்ஸ் வந்து பை தெம்செல்ஃப் அவங்களுக்கு வேற ஒப்பீனியன் இருக்கலாம். ஆனா என்ன ஆகுதுன்னா இந்த சொசைட்டி, அவன் என்ன சொல்லுவான், என் மாமா என்ன சொல்லுவாரு, என் சித்தப்பா என்ன சொல்லுவாரு, என் தாத்தா என்ன சொல்லுவாரு, இப்படி உடுத்திட்டு போனா அவர் என்ன சொல்லுவாரு, இவர் முன்னுக்கு குடிச்சா அவர் என்ன சொல்லுவாரு, அவர் முன்னுக்கு இப்படி பண்ண என்ன, அந்த மாதிரி அவங்க எப்படி திறம் பண்ணிட்டாங்க, இவர் இருந்தா இப்படி பண்ணக்கூடாது, அவர் இருந்தா அப்படி பண்ணக்கூடாது. சோ மத்தவங்க என்ன பண்ணாங்க, கண்ட்ரோல் அவங்களோட அபிலிட்டி அவங்க கண்ட்ரோல் பண்ணி அதே மாதிரி நம்மளையும் கண்ட்ரோல் அவங்ககிட்டே கண்ட்ரோல் பண்ணி நம்ம. ஆனா அவங்க டே லைட்ல ஸ்கேம் ஆவாங்க, அது வேறங்க. அதை பத்தி அதை சொன்னாலும் ஒத்துக்க மாட்டாங்க. வேற பாட்காஸ்ட் அது வேற பாட்காஸ்ட் தனியா பேசும். சோ அந்த மாதிரி. சோ என்ன கேட்டா சொசைட்டி இஸ் வெரி மெயின். இப்ப நான் சொன்ன அந்த மேட்ரிக்ஸ் வந்து மேட்ரிக்ஸை ஃபார்ம் பண்றது சொசைட்டி. நம்ம பேரண்ட்ஸ் நம்ம எல்லாமே இந்த வழக்குள்ள விழுந்து அது நடுவுல மாட்டிக்கிட்டோம். சோ வந்து அந்த நடுவுல மாட்டும் போதுதான் இந்த மாதிரி இது வந்து இட்ஸ் அ டைப் ஆஃப் ஆபரேஷன், இட்ஸ் a hidden ஆபரேஷன். ஆனா என்ன, சில பேர் ரொம்ப ஓவரா பாதிச்சிருது. அதுதான் இந்த மாதிரி டிப்ரெஷன், மென்டல் ஹெல்த்தோட இஷ்யூஸ் வர்றது. சில பேர் வந்து அதுல இருந்தே உடைச்சிட்டு அவங்களால முடிஞ்சதை அவங்க பண்றாங்க. சோ ஃபார் த வீக்கர்னு சொல்ல முடியாது, ஃபார் அந்த லேக் ஆஃப் அந்த பிகாஸ் நம்ம ஜெனரலா பேசிட்டோம், நிறைய விதத்துல டார்ச்சர் இருக்கு. டொமெஸ்டிக் அபியூஸ் எல்லாம், ட்ராமா ஆல்சோ இஸ் a reason for bully, டிப்ரெஷன் நிறைய நாள் ரீசன் இருக்கு. நம்ம சொன்னாங்க சொல்ல இதுதான் காரணம் அவ்வளவு காரணம் இருக்கும் போது அதுதான் வந்து இதுக்கெல்லாம் லீட் பண்ணுது. அண்ட் மெயின் இஷ்யூ நான் ஏன் இதை சொசைட்டின்னு சொல்றேன்னா, அவங்க இப்ப அவர் சொன்ன எக்ஸாம்பிள் தான், பேரண்ட்ஸ் கிட்டே அவங்க போய் வாய்ஸ் அவுட் பண்ண முடியாதுன்னா யார்கிட்ட போய் வாய்ஸ் அவுட் பண்ண போறாங்க? இந்த மாதிரி எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, என்ன வேணா இருக்கலாம், இப்ப புலி என்னவா இருக்கலாம், ஒரு ஆள் இருக்கணும் நான் போய் சொல்றதுக்கு, இவங்க சொன்னா ஓகே இவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்ம போய் நம்ம பேரண்ட்ஸ் சொன்ன என்ன சொல்லுவாங்க, நீ எதுக்கு அவங்க கூட பிரச்சனை பண்ண, பண்ணி நம்ம மேலதான் வரும், அதுக்கப்புறம் தான் அவங்கள பத்தியே பேசுவாங்க. அது வரைக்கும் அந்த ஃபுல் ஃபோக்கஸ் நம்ம மேல இருக்கும். நீ என்ன பண்ண, நீ எது பண்ணிருப்பா, தான் அவன் அடிச்சான், ஒரு விஷயம் உடஞ்சாலே நான் தான் முதல்ல போட்டிருப்பா, அதனால பிரச்சனை வந்துச்சுன்னு அவங்க ஒரு இது சிஸ்டம் கிரியேட் பண்ணால எனக்கு தெரிஞ்சு அப்படியே லிங்க் ஆகுதுன்னு நீ சொன்ன மாதிரி அந்த மைண்ட்ல ஒரு ஃபிக்சேஷன் வந்து இந்த மேட்ரிக்ஸ்குள்ள. சோ என்ன சொல்ல வரீங்கன்னா, அது அந்த பிரச்சனைக்கு வந்து சொல்யூஷன் தேடி கொடுக்காம நம்ம பிள்ளைய போட்டு இது பண்றது, நீ ஏன் பண்ண அந்த மாதிரி விக்டிம் பிளேம்ல என்ன ஆகுதுன்னா, அவங்க வந்து விக்டிமை வந்து ஆறுதல் படுத்தி இது பண்றது பார்த்தா விக்டிம் தான் தப்புன்னே சொல்றாங்க. அது ஆனா கான்ட்ரா டு ஹோல் திங். இப்ப நான் சொன்ன இத்தனை விஷயத்த கான்ட்ரா ஆப்போசிட்ல பண்றதுக்கு தான் விக்டிம் எல்லா சிச்சுவேஷன்லயும் நினைக்கிற ஒரு டிப்ரெஷன் இருக்கு. என்ன தப்பா நடந்தாலும் நான் வந்து தப்பு பண்ணேன். ஓகே,
இந்த மாதிரி ஆ, ஆளுக்கு இல்ல என்ன கொஞ்சம் இப்ப நான் சொன்னேன்ல, இப்ப நான் சொன்னது ஒரு டைப் ஆஃப் இது. ஓகே இப்ப நான் சொல்றது அதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்ல இருக்கிற கான்ட்ராவர்ஷன்ல விக்டமைசேஷன் சொல்லுவாங்க. ஓகே விக்டமைசேஷன்னா நீங்க என்ன சிச்சுவேஷன் வேணா போடுங்க, ஓகே அது என்ன வேணா இருக்கட்டும், அவங்களே தப்பு பண்ணிருப்பாங்க ஒரு வழியில தப்பு, அதுக்குன்னு அவன் பண்றது பெரிய தப்பு அதெல்லாம் இல்ல. அந்த விக்டமைசேஷன்ல அவன் என்ன ஆகும்னா அவங்க தான் அதுல பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஓகே அது என்ன சிச்சுவேஷனாவும் இருக்கட்டும், ஒரு ப்ராப்ளம் இருக்கு. இப்ப என்ன சொல்றது, எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம், இப்போ Are you trying to say இப்போ நம்ம எல்லாரும் ஒரு ஆளு நம்ம வாழ்க்கையில இந்த மாதிரி பார்த்திருப்போம். ஏதாவது ஒரு சின்ன விஷயம் நடக்கும், ம் எனக்கு மட்டும்தான் இந்த மாதிரி நடக்கும்னு இது பண்ணிக்கோங்க. இல்ல அது வந்து ஜெனரல். விக்டமைசேஷன் வந்து எப்படி தெரியுமா வரும், விக்டமைசேஷன் வந்து இப்ப ஒரு ஆபீஸ்ல ஒரு ப்ராப்ளம், ஓகே சரியா, ஒரு ஆபீஸ்ல ஒரு ப்ராப்ளம் நடக்கும் போது வந்து அதுல நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு, Okay. பாஸ், மேனேஜர், Manager, ஸ்டாஃப்ஸ், இது அதுன்னு. அதுல வந்து இப்ப இந்த பர்டிகுலர் பர்சனுக்கு இந்த மாதிரி இஷ்யூ இருந்தா அதனால ஏதாச்சும் ஒரு பாதிக்கப்பட்டிருக்கும். ஓகே ஆனா இது வந்து அவங்க எப்படி திருப்பிடுவாங்க, அது வந்து அவங்களால நடக்கல, ஆப்போசிட்ல இருந்தாங்க நடந்தது. அவ சொல்லி நான் செஞ்சேன், அவன் சொல்லி நான் செஞ்சேன், தெரியுதா, நானா செய்யல, இவங்க என்ன செய்ய வச்சுட்டாங்க. இப்ப நான் சொன்ன அந்த டிப்ரெஷனுக்கு ரீசனா இருக்கிறது அதுக்கு ஆப்போசிட் கான்ட்ராவா, அது ஒரு கார்னாவும் இருக்கு ஆக்சுவலி பார்த்தா. அது வந்து ஆக்சுவலி ஆப்போசிட் கார்னா இருக்கு. சோ அந்த மாதிரி இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா, நீங்க எந்த சிச்சுவேஷன் போட்டாலும் அவங்க விக்டிமா ஆக்குறனால அவங்க பண்ற தப்பு இல்லைன்னா அவங்க மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிடும். அது ஒரு பிரச்சனை இருக்கு. அது வந்து நான் டிப்ரெஷனா அது என்ன கூப்பிடுறேன்னு தெரியல. இட் இஸ் பார்ட் ஆஃப். இதுல பேசும்போது எனக்கு அது தோணுது. பிகாஸ் நான் இந்த எண்ட்ல Because they are never wrong. நாட் டு சே நெவர் ராங் இல்ல, எல்லா சிச்சுவேஷன் அவங்க தான் விக்டிம். Okay. அவங்களே அவங்கள இப்படி நினைச்சுக்கிறாங்க. அப்படின்னா எப்படி தெரியுமா, எனக்கு இப்ப வந்து மட்டும்தான் அந்த மாதிரி எனக்கு மட்டும்தான் இந்த மாதிரி நடக்குது, வேற யாருக்கும் நடக்கல, அந்த மாதிரி ஒரு ஒரு கற்பனைக்கு அவங்க வந்துடுறாங்க ஆட்டோமேட்டிக்கா. ஆனா ப்ரோ நீங்க பாத்தீங்கன்னா டிப்ரெஷன் பத்தி பேசும்போது மோஸ்ட் டிப்ரெஸ் பீப்புள் நம்ம பார்க்கும்போது ஹாப்பியா தான் இருப்பாங்க. வெளியே பார்த்தோமா நல்லா சிரிச்சுக்கிட்டு அதுதான் bro actual depression. டிப்ரெஷன். இப்போ you know Linkin Park. லிங்கின் பார்க், நான் லிங்கின் பார்க் தான் சொன்னேன். Nobody know. He was பாட்டுல depressed. நம்ம ஒரு sad song Yeah. அந்த மாதிரி யோசிச்சிருக்கலாம். But nobody know he was going through that. டிப்ரெஷன். But suddenly he's no more. அதுதான் actual. அதுதான் வந்து அதுதான் problem. அதுதான் வந்து நீங்க சொன்ன அந்த சாம்பிள். நார்மலா அவங்க வேலை கண்டினியூ பண்ணிட்டே இருப்பாங்க, ஆனா அவங்களுக்குள்ள அந்த பிரச்சனை நமக்கு தெரியாது. அதுக்குன்னு நிறைய ரீசன் இருக்குல்ல. ஆனா இதுக்கெல்லாம் வந்து ஆப்போசிட்ல ஒரு நிறைய வேஸ் ஓவர் கம் பண்றதுக்கு அத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் ஒரு சீக்கிரத்துல. சோ யா, கண்டினியூ. So இப்போ வந்து we talked about how people think that they are depressed and actual. So do you think actual mental health issue, நான் இது எப்படி நான் போர்ட்ரே பண்ண வரேன்னா, ஒருத்தவங்க ஆக்சுவலா மென்டல் ஹெல்த் இஷ்யூ லைக் டிப்ரெஷன் அதெல்லாம் கோ த்ரூ பண்றாங்களே, do you think it has become a societal norm? லைக் சோஷியல் மீடியால வந்து இப்போ நிறைய பேர் டிப்ரெஷன் பத்திலாம் படிக்கிறாங்க, நிறைய பேர் ஃபால்ஸ் டிப்ரெஷன் கூட நிறைய பேர் போஸ்ட் பண்றாங்க ஃபார் கிளிக்ஸ் அண்ட் அட்டென்ஷன் எல்லாம். So when this is the case, do you think depression has become socially attractive? That's what I was trying to say. மெயினா வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க நம்ம சர்க்கிள்ல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த மாதிரி சோகமான ஒரு கோட்ஸ் போடுவாங்க, அப்புறம் சோகமான ஸ்டேட்டஸ் போடுறது, பாட்டு போடுறது. இது அவங்களுக்கு வந்து டிப்ரெஸ் இல்ல, அவங்க வந்து இங்க சோகமா இருக்காங்கன்னு இன்னொரு ஆளுக்கு வந்து அவங்க தெரியப்படுத்துறாங்க. ஓகேவா, இது வந்து பேசிக்கலி இந்த இன்னொருட ஆளோட அட்டென்ஷனுக்கு வந்து அவங்க போனோம். இவங்க நீ பாரு நான் இந்த இதுல ஆக்சுவலி அவங்க நல்லா தான் இருப்பாங்க, ஃபைனா தான் இருப்பாங்க, இது ஜஸ்ட் ஃபார் சீக் ஆஃப் அட்டென்ஷனுக்கு மட்டும்தான். ஸோ இந்த மாரி ஆளும் இருக்காங்க. உண்மையான டிப்ரெஷனா இருக்கிறவங்க வந்து கேட்ட ஆக்டிவாவே இருக்க மாட்டாங்க நிறைய பேர். என்னோட கருத்து வந்து இட் இஸ் பிகமிங் சொசைட்டி ரீசன், சொசைட்டியல் நார்ம்னு சொன்னேன் ரீசன். அப்ப எப்ப என்ன தெரியுமாச்சு, எக்ஸ்கியூஸ். ஓகே, சொசைட்டல் எக்ஸ்கியூஸ். சாரி தப்பா இது பண்ணிட்டு ஏன் அப்படி பண்றேன்னா டிப்ரெஸ்ட் என்ன வந்து அவங்களுக்கு எப்படி ஆச்சுன்னா, டிப்ரெஷன் வந்து ஆக்சுவல் மென்டல் ஹெல்த் இஷ்யூ. ஆனா அது எப்படி ஆயிடுச்சுன்னா வந்து சின்ன சின்ன விஷயத்து இப்ப லைக் ஒரு ஆளை ஹாஷா திட்டாங்களா டிப்ரெஸ் ஆயிட்டு, எப்படின்னா அது ஒரு டூலா யூஸ் பண்ணிட்டு எனக்கு வந்து டிப்ரெஸ்ஸா இருக்கேன் நான் ஏசிட்டேன், ஐயோ சாரி மச்சி நான் டிப்ரெஸ்ஸா இருந்தாலும் ஏசிட்டேன். சோ இதனால என்ன ஆயிடுச்சுன்னா வந்து ஆக்சுவலா டிப்ரெஸ்ஸா இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்றது, டிப்ரெஷனோட மரியாதை போற மாதிரி, டிப்ரெஷனோட சிவிரிட்டி யாருக்கும் தெரியாம போயிருச்சு. பிகாஸ் எல்லாரும் இதையும் அதையும் கன்ஃபியூஸ் பண்ணிட்டு எது உண்மை எது பொய்ன்னு தெரியல. ஆக்சுவலா ஒரு சைக்காட்ரிஸ்ட்க்கு மட்டும்தான்
எது உண்மை எது ஃபேக்குன்னு தெரியும். பாக்குறவங்க கண்ணுக்கு எது வேணா ஃபேக்கா தெரியலாம், எது வேணா உண்மையா தெரியலாம். சில பேர் தேவையான விஷயத்துக்கும் ரொம்ப பயப்படுவாங்க, சில பேர் தேவையான விஷயத்துக்கும் கண்டுக்காம இருப்பாங்க. அதுவும் ரொம்ப பேட், இதுவும் ரொம்ப பேட். அந்த மாதிரி தான் என்ன கேட்டீங்கன்னா. ஸோ இதுதான் வந்து மென்டல் ஹெல்த். ஆக்சுவல் மென்டல் ஹெல்த் இருக்கு நிறைய பர்சன்ட். இப்போ நீங்க ரீசெண்டாக பார்த்த கூட நிறைய மென்டல் ஹெல்த்தோட டெவலப்மெண்ட்க்கு நிறைய பேர் பேசுறாங்க. நிறைய பவர் டாக் நடந்துகிட்டு இருக்கு ரீசெண்ட் டைம்ஸ்ல. ப்ரோ அதை பத்தி தான் கேட்கலான்னு வந்தேன். இப்போ இந்த மாதிரி நிறைய பேர் இந்த மாதிரி பே பண்ணிட்டு இந்த மாதிரி மோட்டிவேஷன் டாக் இந்த மாதிரி ஸ்பீச் கேட்கலாம் போறாங்களே. ஸோ நீங்க நினைக்கிறீங்களா அதுக்கெல்லாம் போனோமா ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னு? என்ன கேட்டீங்கன்னா வந்து இட் ஹெல்ப்ஸ் இன் அ வே தட், பட் என்ன சொல்லணும், அது கண்டினியூஷன் இருக்கணும். ஒரே ஒரு வாட்டி போனாலும் நடக்காது. ஒரு ஆள் வந்து இப்ப என்ன சொல்றது, எல்லா வாழ்க்கையிலும் எல்லாரோட வாழ்க்கையிலும் ஒரு ஆள் வந்து ஒரு பீக்கனா இருப்பாங்க. அந்த பீக்கன் பேசுனா அவங்க கேட்பாங்க. அந்த பீக்கன் தான் வந்து அவங்க வாழ்க்கையில அந்த ஒளியை காட்டுற பீக்கன். அந்த பீக்கன் வாயை தொடர்ந்து அவங்களுக்கு என்னதான் வேணும்னு ஆக்சுவலி அவங்கள விட அந்த பீக்கனுக்கு கூட தெரியும். சோ இஸ் இட் லைக் நீங்க கண்டினியூஸா போறது கண்டினியூஸா சொல்ல முடியாது. நிறைய பேரோட ஒபினியன் வரும்போது தட்ஸ் வை இட் ஜம்பிள்ட் அப். சோ இப்போ நீங்க செல்ஃப் ஹெல்ப் ஒரு பாதை நோக்கி போக போறீங்க. ஓகே, the best thing to do is research well, choose one person. Like for example we have Karutthe இருக்காரு, ஜெய் ஷெட்டி இருக்காரு, அந்த மாதிரி இருக்காங்க. You choose one person and go, because நிறைய பேர் although they want to give you the best advice, like ஜெய் ஷெட்டி or Karutthe, everybody they want to give you good advice, that they want the best for you. ஆனா ideology is different. So நீங்க எல்லா இதுக்கும் போயிட்டு branch out பண்ணி எல்லா இதுவும் கேட்டாக்கா you will get confused. Choose one person. அவங்க எப்படி தெரியுமா அந்த ஒரு ஆளை சூஸ் பண்ண. இவங்க சொல்றது என்ன பொறுத்த வரைக்கும் பாரதலா இருக்கு, என்ன பொறுத்த வரைக்கும் அது ஒரு மோட்டிவேஷனா இருக்கு. இப்ப எல்லாரும் வாழ்க்கை ஒரு ஆள் இருப்பாங்க, இந்த மாதிரி ஆகணும், இல்ல இவர் சொல்றது கேட்டா நல்லா இருக்கு. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பர்சனலா எடுத்துக்கோமே. I think personally என்ன தெரிஞ்சதால you all know that I idolize, and not idolize but the impact that Sadhguru gives me is huge. நிறைய பேர் அவரை ட்ரோல் பண்ணுவாங்க, நிறைய விஷயத்துல அவருக்கு அக்யூசேஷன் இருக்கலாம், true or not, அது I don't care and it doesn't bother me. But அவரோட advice when it comes to lifestyle, speech கேட்டா that will இப்போ வந்து இன்னொருத்தவங்க வந்து அதே அட்வைஸ் கொடுத்தாக்க எனக்கு அது ஒர்க் அவுட். ஆனா அது அவர் வாய்ஸ் அவர் டோன்ல அவரு, because I've already created that pedestal in my mind. Okay, so இந்த மாதிரி செல்ஃப் ஹெல்ப் ஜர்னிக்கு போனோம்னா choose one person. அவங்க மென்டாலிட்டி and உங்க மென்டாலிட்டி is it clicking, then you go and proceed with that person. சில பேர் வந்து இதே வந்து மார்க்கெட்டிங்கா யூஸ் பண்றாங்க. அதுதான் சொல்ல வரேன். நம்ம வந்து எப்படி எங்க அதே மாதிரி ஒப்பீனியன் இந்த மாதிரி சீரியஸா ஒரு விஷயம் பண்ண போறோம்னா ஆக்சுவலா ஒரு சைக்கியாட்ரிஸ்டே பேசா பெட்டர்னு எனக்கு தோணுது. பிகாஸ் அவங்களுக்கு ஆக்சுவலா தெரியாது எப்படி ஹெல்ப் பண்றது. அந்த மாதிரி மோட்டிவேஷன் யார் வேணா கொடுக்கலாம். இந்த மாதிரி ஆக்சுவலா ஹெல்ப் தேவைப்படுறவங்களுக்கு ஒரு ஆக்சுவல் நாலேஜ் உள்ள பர்சன், அதுக்குன்னு படிச்சவங்க, அதுல தேர்ச்சி பெற்றவங்களா இருப்பாங்க, அந்த மாதிரி ஆள் பேச ஒன்னும் பெட்டரா இருக்கும். என்ன கேட்ட நிறைய பேர்கிட்ட போயிட்டு கேட்கறதோட நீங்களே செல்ஃபா ரியலைஸ் பண்ணி அதுல இருந்து வேற என்ன பண்ணி ஓவர் கம் பண்ண முடியும்னு தான் பார்க்கணும். மத்தவங்க பேச மத்தவங்களோட ஒப்பீனியன் தான் உங்களுக்கு வரும். நீங்க 100% நீங்க என்னதான் ஒரு சைக்காட்ரிஸ்ட் போய் பார்த்தாலும் 100% நீங்க சில விஷயமும் சைக்காட்ரிஸ்ட் சொல்ல மாட்டீங்க. நீங்க எப்படி இருந்தாலும் இது பண்ணுங்க. சோ அவங்க ஒரு நீங்க சொல்றது பொறுத்த ஒரு ஐடியா கொடுப்பாங்க, ஒரு அவங்களோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் ஒரு ஐடியா கொடுப்பாங்க. ஆனா நீங்க சொல்றது ஓகே, பட் சைக்காட்ரிஸ்ட்ல அதுலதான் வந்து என்ன நான் சொன்னது ஃபாலோ. நீங்க சொன்னீங்களா அந்த ஒரு வாட்டி பேசினா சரியாயிருக்கும், அதுக்குதான் ஃபாலோ அப் சொன்னேன். ஃபாலோ அப் ஏன் வரும்னா சைக்காட்ரிஸ்டே வச்சாங்கன்னா அவங்க ஒரே நேரத்துல உங்க இப்ப நீங்க ஒரு 25 ஒரு 30 வயசுல நீங்க போறீங்க, அவங்க அந்த ஒரே ஃபியூ செக்ஷன்ஸ்ல எல்லாத்தையும் ஒன்னா ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து இப்ப வரைக்கும் இருக்கு, உங்க நாலேஜ் இருக்கிற வரைக்கும் இருக்கு. ஸோ அவங்க எல்லாமே ஒன்னொன்னா பிரிப்பாங்க. ஸோ அது கண்டினியூஸா நீங்க பண்ணுங்க. அட்லீஸ்ட் சில பேர் வாழ்க்கை முழுக்க அட்லீஸ்ட் சைக்காட்ரிஸ்ட் போவாங்க. அது வந்து டு ஹெல்ப் தேம். ஸோ அவங்க அதை பேசிட்டாங்க. இப்ப நான் சொன்ன அந்த ஒப்ரஸான விஷயம் அதெல்லாம் அங்க பேசுவாங்க. அவங்க பேசி ஒன்னொன்னா திறந்துகிட்டே வருவாங்க. அது எப்ப திறந்துகிட்டே அது முடிஞ்சுக்கிட்டே வருதோ அப்ப வந்து அவங்க இதுல இருந்து விடுபட்டுட்டே வருவாங்க கொஞ்சம் கொஞ்சமா. இட்ஸ் a very slow process but it's a progressive process. நீங்க சொல்றது வந்து லைக் ரொம்ப ஸ்ட்ராங் வில்டான பர்சன் பண்ண முடியும். செல்ஃப் ரியலைசேஷன் நிறைய பேர்னால முடியாது. மெயினா இதுல ரொம்ப பாதிக்கப்பட்டவங்க வந்து செல்ஃப், நான் சொன்ன மாதிரி லேக் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் தான் இதுக்கு லீட்டே பண்ணுது. ஸோ நீங்க சொல்ற மாதிரி இருந்துச்சுன்னா வந்து அவங்களோட இதுக்குள்ளே போக மாட்டாங்க. ஸோ நீங்க சொல்றது வந்து ஓகே பண்ணலாம். ஆனா வந்து என்ன கேட்டீங்கன்னா இந்த ஆக்சுவலா ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு அதை பண்ண முடியாது. பிகாஸ் அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் தேவை, ஒரு ஆள் வந்து ஒரு கைடா இது பண்ண அவங்களுக்கு. So Yogesh வந்து actually without him realizing he already gave us one point for our next section, which is how to overcome depression. If you feel like you have it, or if you've already confirmed by doctors that you have it or anything, இப்படி இருந்தாக்கா what is one way to overcome is obviously self help. So இந்த மாதிரி motivational speakers or self help
யூடியூப்ல நிறைய பேர் இருக்காங்க அவங்கள மாதிரி. ஸோ ஒன் வே ஃபார் யூ. This one is first you must be ready to get the help. Mold yourself to go towards the help. இங்க மெயினா நான் வந்து பர்சனலா பார்த்ததுலயும் நிறைய படிச்சதுலயும் கண்டுபிடிச்சது, இந்த டிப்ரெஷன்லாம் இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஹெல்ப் தேவைன்னா அவங்க அக்ரி பண்ண மாட்டாங்க. ஓகே, ஒன்னொன்னு விஷயம் வந்து சுத்தி இருக்கிறவங்க அவங்க போக விட மாட்டாங்க. there's a norm டேபுன்னு சொல்லலாம். in every most of the household psychiatrist போனா பைத்தியக்காரங்க தான் போவாங்க. which is என்ன கேட்டா ரொம்ப ராங்கான ஒரு பெர்செப்ஷன். psychiatrist is there to help you mentally. அதுக்காக தான் அவங்க இருக்காங்க. ஸோ வந்து அந்த அவங்க அக்ரி பண்ணோம் எனக்கு ஹெல்ப் தேவைன்னு. இது வந்து எப்ப வேலை செய்யணும்னா ஒரு ஆள் டஃப் லவ் பண்ணும் போது வேலை செய்யும். அவங்க சொல்லுவாங்க ஆக்சுவலி, சில பேருக்கு அவங்க ரியலைஸ் பண்ணி போயிடுவாங்க. அது வந்து அவங்களோட கேப்பபிலிட்டி. நீங்க சொன்ன அந்த பெர்சன்டேஜ் ஆள், நான் சொல்ற பெர்சன்டேஜ் ஆள் ஒரு ஆள் புஷ் பண்ணும், நீ ஒரு ஹெல்ப் தேவை. பிகாஸ் நம்ம ஒரு நார்மல் ஹியூமனா நம்மளுக்கு தெரிஞ்சது சொல்லலாம். ஆனா அதுக்கு மேல அவங்க அந்த ட்ராமா எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி அதை ஓவர் கம் பண்ணணும்னா ஒரு ஆக்சுவல் படிச்ச சைக்கியாட்ரிஸ்ட்னால தான் முடியும். ஸோ என்ன கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் மஸ்ட் பி ரெடி டு கெட் த ஹெல்ப். அந்த ஹெல்ப் எடுக்க ரெடியா இருந்தா மட்டும்தான் இதை ஓவர் கம் பண்ணவே ஆரம்பிக்க முடியும். அதை பண்ற வரைக்கும் அவனால ஆக்சுவலி இதை ஓவர் கம் பண்ணவே முடியாது. அதான் செட் ரியாலிட்டினா இப்போதைக்கு என்ன கேட்டீங்க. நான் இன்னொன்னு ஆட் ஆன் பண்ணேன் ப்ரோ. லைக் நான் ஐவ் கோன் த்ரூ சம் டிப்ரெஷன். நான் அதுலேருந்து ஒரு எஸ்கேப் பிளான் நான் அதுல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது என்ன நினைச்சேன்னா, ஐ கோ அவுட், மேக் சம் நியூ ஃப்ரெண்ட்ஸ், இல்லைன்னா இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு. ஸோ எனக்கு இன்னொரு இது எனக்கு இது என்ன இது இருக்குன்னா, நான் நிறைய புதுசு புதுசாக சாப்பிட போவேன். ஸோ வென் ஐ கோ எக்ஸ்ப்ளோர் ஃபுட். ஸோ சில பேருக்கு வந்து மூவி பார்க்க பிடிக்கும். ஸோ எனக்கு வந்து நிறைய புதுசு புதுசாக சாப்பிட போகும்போது கடைக்கு போகும்போது அதை பத்தி நான் மறந்துடுவேன். ஸோ புதுசா ஒரு விஷயம் இன்னைக்கு நம்ம எங்க ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஸோ மேபி அதுல கான்சென்ட்ரேட் பண்ணலாம். இதன் மூலியமா அந்த டிப்ரெஷன் போகாது. டிப்ரெஷன் சில பேருக்கு வந்து ஒரு விஷயம் கிடைக்காம லைஃப் ஃபுல்லா அது அப்படியே இருக்கும். அந்த டிப்ரெஷன் எப்போ இருந்தாலும் அது எங்கேயாச்சும் ஒரு மூலையில இருந்திருக்கும். அதை வந்து ஓவர் கம் பண்ண முடியாது. அது ஒரு மூலையில இருக்கும். பட் நீங்க மற்ற விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ணி மூவ் பண்ணி போயிருவீங்களா? ஸோ இப்போ அவர் சொல்றது நட்சல்ல சொன்னா செல்ஃப் லவ் குரூஷியலான விஷயம். டு ஓவர் கம் இந்த டிப்ரெஷன் வராம இருக்க நீங்க உங்களையே நீங்க லவ் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த பிரச்சனை உங்களுக்கு. ஏன்னா எப்போ ஒரு ஆள் வந்து அவங்க வேர்தி இல்ல, அவங்க வந்து அந்த சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரி அவங்க புரியாம இருக்கும் போதுதான் வந்து அவங்க இந்த இஷ்யூவை ஸ்டார்ட் பண்ண ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்கு. அது எப்ப அவங்களே அவங்க லவ் பண்றாங்க, நான் எனக்கு போதும், இவங்க சொல்றது எனக்கு முக்கியம் இல்ல, யாரு சொல்றது எனக்கு முக்கியம் இல்ல, எனக்கு நான் சரியா இருக்கேனா, நான் நல்லா சந்தோஷமா இருக்கேனா, எனக்கு பிடிச்சது செய்யறேன்னா, பீஸ்ஃபுல்லா அமைதியா இருக்கேனா, ஓகே நான் இப்படிதான் வாழ்றேன். எப்பயுமே நம்மளோட செல்ஃப் வொர்த் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோமா, we don't care about what people say. நம்ம அதை தூக்கி போட்டு போய்கிட்டே இருப்போம். நம்ம ஏன்னா நம்மளால தெரியும் we are capable அப்படின்னு நினைக்கும் போது. ஆனா இது என்ன பிரச்சனை, ஏன்னா அவங்க புரியாது. நீங்க சொன்ன அவங்களுக்கு புரியாது. அதுதான் வந்து இங்க. ஆனா இது வந்து ஒன் ஆஃப் தி வே. அவங்க எப்படியாச்சும் டோனோலா பை காட் கேஸோ இல்ல இவங்க சொன்ன மாதிரி மோட்டிவேஷன் ஸ்பீக்கோ இல்ல சைக்காட்ரிஸ்ட் போயோ அவங்களுக்கு அந்த லைட் தெரிஞ்சிருச்சுன்னா அதுல இருந்து அவங்க வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. இப்ப டிராவலிங் பண்றது, இவர் சொன்ன மாதிரி ஃபுட் ஹண்டிங் போறது, என்னமோ எங்கேயாச்சும் தூரமா போயிட்டு வருது, டிராவலிங், ட்ரிப்பிங், என்னமோ படிக்கிறது, ரீடிங், ப்ரேயிங், நிறைய விதம் இருக்கு. செல்ஃப் லவ்ல அதுதான் என்ன கேட்ட ஓகம். உங்களுக்கு வேற இருக்கும், நிறைய பேசிட்டே இருக்கும். ஸோ ஓகே, ஸோ இப்போ நான் சொல்ற வேஸ் டு ஓவர் கம் திஸ் அப்ளைஸ் ஃபார் ஆக்சுவலா டிப்ரெஸ்டா இருக்கிறவங்க, கிளினிக்கலி டிப்ரெஸ் சொல்லுவாங்க. அவங்க பேசுறது ஆக்சுவலா டிப்ரெஸ் அவங்களும் பண்ணலாம். இல்ல இஃப் யூ திங்க் தட் I'm just sad, அவங்களும் பண்ணலாம். So basically I'm going to revert back to the point that I first said. Depression na என்னன்னா இந்த 4 faculty target பண்றது தானே, mind, body, emotion and energy. So do activities to target all 4 of these. So for example, even if you're sad or even if you're depressed, number 1, your emotions are badly so உங்க emotions வந்து repair பண்றதுக்கு do few things, which is like, you know, ஒரு காமெடி மூவி or things like that. This is subtle thing to target your emotion. இது ஒரு பிரச்சனை இருக்கு. இந்த மாதிரி ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, இந்த பயங்கரமான விஷயம் தான் பார்த்துட்டு இருப்பாங்க, இந்த சேடான விஷயம். அப்பதான் ஒரு சந்தோஷமான விஷயம் பார்த்து அப்பதான் இந்த தெருவான விஷயம் பார்த்துட்டு அதுவும் அப்படி இருக்கு. சேடா இருக்குன்னு சொல்லி காமெடி மூவி பார்த்தா அவங்க காமெடி பார்த்து ஒண்ணு சேடா அடிச்சு போடுங்கடா. So the first thing is to cure your emotions. உங்க emotions இது பண்ற மாதிரி like in a positive way trigger பண்ற மாதிரி do things la, watch movie or things like that. Secondly is your mind. உங்க mind free பண்ற மாதிரி like meditation or things like reading. படுத்து தூங்குங்கடா. சரியா தூங்கலாம்.
அது வேற இது வேற. தூங்கி எஞ்சி வேலைக்கு போக. So that mind done, emotions done. Energy, உங்க எனர்ஜியை வந்து இது பண்ற மாதிரி exercise or meditation where you do breathing work. நெக்ஸ்ட் And last but not least, we have body. Depression இருந்தா, like even if you're sad, depressed, whatever it is, exercise பண்ணுங்க. Exercise is super important. நாங்க சொல்றோம் நீ என்ன அது நாங்க சந்தோஷமா இருக்கோம் சார், நாங்க கண்டுக்க மாட்டோம். நாங்க சொல்றோம் important because உங்க பாடி மூவ் பண்ணாதான் அந்த மூவ்மெண்ட்ல டிஃபரன்ஸ் வரும் உங்களுக்கு. ஒரே இடத்துல நம்ம இருந்தாக்கா அது கியோ ஆகாது. The change will not happen if you make the change for yourself. இந்த கோட் நம்மளே இத நீங்க ஹேஷ்டேக்கா போட்டு செட்ல பாக்குறீங்க. இதுதான் வந்து இது சொல்ல அப்ப கேட்பானுங்க 1000 எபிசோட் எங்கடா அன்னைக்கு சொன்னீங்க. சோ இது நம்ம ஒரு சீரியஸ் டாபிக் தான் பேசியிருக்கோம். ஆனா என்னடா இவனுங்க சிரிச்சுக்கிட்டு இருக்கானுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கோவப்படாதீங்க. பிகாஸ் it doesn't have to be a serious topic all the time. எந்த விஷயமே சீரியஸா எடுத்து டிப்ரஷன் சீரியஸா பேசணும் சட்டம் இல்ல, நம்மளுக்கு தெரிஞ்ச விதத்துல நாங்க பேசுறோம் அவ்வளவுதான். நாளைக்கு இருப்போமா இல்லையா கூட தெரியல. எதுக்கு இன்னைக்கு போட்டு டிப்ரஸ் ஆகிட்டு அது ஒரு 5 நிமிஷம் முடிச்சுட்டு போய் படுத்துங்கிட்டு கல்ல எஞ்சிட்டு ஆக்கிட வேண்டியது. சரி, இதுதான் வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் டிப்ரெஷன் எங்களுக்கு இருக்கிற ஐடியாலஜியை பேஸ் பண்ணி ஆளுக்கு தெரிஞ்சதை வச்சு நாங்க பேசியிருக்கோம். கண்டிப்பா இல்ல தப்பு, நீங்க சில பேர் தப்பு நினைச்சுக்கலாம் நாங்க பேசுறது, சில பேர் வந்து ரைட் ஐடியாலஜி வேற மாதிரி, எல்லாருக்கும் வேற ஒரு ஒப்பீனியன் இருக்கும். சோ அந்த மாதிரி வச்சிருந்தா நீங்க கமெண்ட் பண்ணுங்க, அதை வச்சுதான் எங்களுக்கும் தெரியும் நாங்க சொன்னதுல எது தப்பு எது சரின்னு. ஆனா ஆக்சுவலா இது வந்து நாங்க வந்து ஒரு நல்ல எண்ணத்துல இந்த வீடியோ செய்யறோம். யாராச்சும் ஹெல்ப் பண்ணிச்சா ஒரு ஆளா கூட இருக்கலாம், அது யாரா வேணா இருக்கலாம், ஹெல்ப் பண்ணாலும் அது எங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும். மெயின் திங் இஸ் ப்ளீஸ் தற்கொலை இஸ் நாட் அ சொல்யூஷன். த எஸ் வேர்ட் இஸ் நாட் த சொல்யூஷன். ப்ளீஸ் தயவுசெய்து அது மட்டும் செய்யாதீங்க. நிறைய பேர் ரீசென்ட்லி லைக் நம்ம நியூஸ்ல எல்லாம் பாக்கணும், அது உங்களுக்கு அவ்வளவு தைரியம் இருக்கும் போது போயிட்டு அது பண்றதுக்கு அதுக்கு வாழ்ந்துட்டு போயிடலாம. ஒண்ணு வாழ்ந்துட்டு போனா இல்ல எனக்கு உதவி வேணும் ஒரு ஆளை கேட்கலாம். அந்த தைரியத்தை பதிலாக அந்த தைரியத்தை வச்சு ஒரு ஆளுக்கு உதவி கேட்டா ஒன்னும் அந்த வாழ்க்கையை நீங்க வாழ்றதுக்கு ஒரு ஹெல்ப்பா இருக்கும். அதுக்கு ஓரமா சும்மா உட்காந்து போயிடலாம். சரி, so before we end, we just want to say you have been gone through depression or you're going through or உங்களுக்கு பயமா இருக்கு ஃபியூச்சர்ல இந்த மாதிரி ஏதாவது ஆகும்போது, first thing to understand is it's not the end of the world. You can come out of it. நிறைய விதம் இருக்கு, நிறைய ஹெல்ப் இருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் நான் சொல்லணும் முதல்ல நினைச்சேன், இது வந்து ஆக்சுவலி இது வந்து கவர்மெண்ட்லயே ஒரு விஷயம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. பிகாஸ் ஆஃப் திஸ் மென்டல் ஹெல்த் இஷ்யூ மனுஷன் இது இருக்கு. பி ஃப்ரெண்டஸ் ஆன்லைன் ஒரு ஆப், ஒரு ஹாட்லைன் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சோ அந்த ஆன்லைன் நம்பர் என்னன்னா, நீங்க வந்து ஆக்சுவலி ஒரு ஆள் யாரா இருந்தாலும் அவங்க லோன்லியா ஃபீல் பண்றாங்கன்னு சொல்லி பேச முடியாது, அவங்க வச்சு கூப்பிட்டு பேசணும். அங்க ஆள் இருக்கு இதுக்காகவே. நிறைய ஆர்கனைசேஷன் இருக்கு, நிறைய பர்சனல் பிரைவேட் ஆக்சுவலி மைசேஜ் யாத்திரால கூட இருக்கு இந்த மாதிரி. அது வந்து ஆக்சுவலி இப்ப மாத்துறாங்க. ஏன்னா வந்து இப்ப நிறைய என்ஜிஓஸும் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆஃபிஷியலா கவர்மெண்ட் செய்யறது பி ஃப்ரெண்டஸ் ஆன்லைன் ரேடியோ கூட சொல்லிட்டு இருந்தாங்க ரீசெண்ட் டைம்ல. அந்த மாதிரி கூப்பிட்டு உங்களுக்கு அது யாரா வேணா இருக்கலாம், அது யாரும் உங்களுக்கு தெரியாது. சோ உங்களுக்கு அந்த டைம்ல அது பெரிய பிரச்சனை தோடுதோ அதை அவங்க கிட்ட பேசி மெயின் சிம்பிளா சொல்றோம், கம்யூனிகேஷன் இஸ் தி கீ ஃபார் ஆல் தீஸ் திங்ஸ். நீங்க பேசிட்டீங்கன்னா இதான் என் பிரச்சனைன்னு அதுக்கு ஒரு ஆள் சொல்யூஷன் கொடுக்கலாம். பேசாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தான் அந்த கஷ்டத்தை உங்களுக்குள்ளே வச்சுக்கிற மாதிரி. ஸோ பேசி இந்த விஷயத்த சால்வ் பண்ண முடிஞ்ச பிரச்சனையா இருந்துச்சுன்னா அவங்க பவர்ல என்ன இருக்கோ அவங்க ஹெல்ப் பண்ண முடியும். உங்களுக்கு வெண்ட் அவுட் பண்ணா பாதி பிரச்சனை வெண்ட் அவுட்லயே முடிஞ்சிருது, மீதி பிரச்சனை என்ன பண்ணலாம் நம்ம பார்க்கலாம். So இது வந்து ஒரு முக்கியமான விஷயம் நினைச்சேன். Yeah, so with that we've come to the end of our video. உங்களுக்கு நாங்க பேசிருந்து பத்தி கொஞ்சம் வேற கருத்து வேறுபாடு வச்சிருக்கலாம், கமெண்ட்ஸ்ல போடுங்க. If you feel like you want to see us talk about depression in another episode, அதையும் போடுங்க. We can continue. இந்த மாதிரி ஏதாச்சும் சீரியஸான விஷயமும் பேசணும் நீங்க உங்களுக்கு தோணுது. இப்ப சொன்ன அத்தனை விதம் இருக்கு. உங்களுக்கு வேற ஏதாச்சும் மென்டல் ஹெல்த் பத்தி பேசணும், ஏதாச்சும் ரீசன் பேசணும், அதையும் நீங்க கமெண்ட் போடுங்க. Yeah, so this will be Uruttu Karutthe episode talking about depression. Signing off is What Are We? Bye. Bye.